ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் திங்கட்கிழமை திருநாவுக்கரசு நாயனார் குருபூஜை இடம்பெற உள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை உளவார பணி செய்த அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்படும் திருநாவுக்கரசு நாயனார் சுவாமிகளின் குருபூஜை இடம்பெற உள்ளது. கல்லோடு கட்டி கடலில் வீசிய போதும் இறைவனை வேண்டி சொற்றுணை வேதியின் சோதிவானவர் எனும் பதிகம் பாடிய போது கல் தோணியாகவும் சுண்ணாம்பு அறையினுள் இட்ட போது மாசில் வீணையும் எனும் பதிகம் பாடியும் பல்வேறு அற்புதங்களையும் நிகழ்த்தியவர் அந்த அப்பர் சுவாமிகளின் குருபூஜை தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற திங்கட்கிழமை 11/5/2026 அன்றைய தினம் திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை நாள். இந்த அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை நாள் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச இந்து மத குருபீடம் இணைந்து இந்த திருநாவுக்கரசனுடைய குருபூஜை சிறப்பாக நடத்துவதற்கு இறையல் கூட்டியிருக்கின்றது. 11/5/2026 திங்கட்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலே கொழும்பு 15 இலக்கம் 131/2 சென்டர் ரோட் மட்டக்குழி என்கின்ற முகவரியில் அமைந்துள்ள சர்வதேச இந்து மத குருபீட கலாச்சார மண்டபத்திலே இந்த குருபூசை நடைபெறும். இதில் பல்வேறு அறநெறி பாடசாலை மாணவியர்கள் கலந்து இந்த அப்பர் சுவாமியினுடைய குருபூஜையிலே சிறப்பு பேச்சுகள் திருமுறை பாராயணங்களும் நடைபெறும். இந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற மாணவ செல்வங்கள் 100 பேருக்கு கற்கை உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு பூஜையில் கலந்து கொள்ளுகின்ற அடியார்கள் மாணவ மாணவியர்களுக்கும் ராப்போசன விருந்தும் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்பட்ட திருநாவுக்கரசு நாயனார் கல்லோடு கட்டி கடலிலே போட்ட பொழுதிலும் சுண்ணாம்பறையிலே அடைத்த பொழுதிலும் இறைவனுடைய பெருமைகளை திருமுறையாக பாடி மீண்டு வந்தவர். சொற்றுணை வேதியன் சோதி மாணவன் பெற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று பாடி கடலிலிருந்து கல்லு தோணியாக மாறி மிதந்து வந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கின வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நீழலே என்று சுண்ணாம்பறையிலே இருந்த பொழுதிலும் இறைவனுடைய பெருமையை நினைத்து இறைவன் திருவடி எவ்வளவு தனக்கு சிறப்பாக இருந்தது என்றதையெல்லாம் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர். அவ்வாறான அப்பர் சுவாமியுடைய குருபூஜையிலும் கலந்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.